Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ டே 1 பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஸோ பார்க்கலாம், போய் செக் பண்ணி பாருங்கள். ரைட் நவ் நம்ம பார்த்தீங்கன்னா பாலியில் தான் இருக்கோம். என்னோடய ரூம்லேருந்து உங்களுக்கு வெளியே வியூ காட்டலான்னு சொல்லிட்டு தான் மெயினாக இன்றைக்கி காலையிலேயே விளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வெளியே வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி ஆகுது காலையில். உள்ள நம்ம பையன் குளிச்சுன்னு இருக்காப்புல. ஸோ வெளியே கதவு ஓப்பன் பண்ணால் டடா, ரூம் திறந்த உடனே ஸ்விம்மிங் பூல் கைஸ். எங்கள் ரூம் பக்கத்துலேயே. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு நீங்கள் நைட் டைமில் பெருசாக காட்ட முடியல. ஸோ இன்றைக்கி எங்களுக்கு பிளான் என்ன அப்படின்னா, ஒரு 2 இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ரெண்டுமே டெம்பிள்ஸ் தான் நினைக்கிறேன். கேப் டிரைவர் ஒரு 9 மணிக்கு வந்துடுவார். இங்கே என்ன ஒரு விஷயம்னா, எல்லாருமே பயங்கர ஷார்ப்பாக இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் டிலே பண்ணால் கூட பயங்கர டென்ஷன் ஆகிடுவாங்க. அது ஒரு விஷயம் எங்கள் பெரிய பிரச்சனை. அண்டு நம்ம பையன் உள்ளே குளிச்சுன்னு இருக்காப்புல வம்சி. அவன் வந்த உடனே நம்ம போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆக வேண்டியது தான். போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே காரில் போய் உட்கார வேண்டியது தான். ஸோ எங்கே போகிறோம் ஏது போகிறோன்றது காட்டுறேன். ரெண்டாவது என்னென்னா, இங்கே நிறைய டெம்பிள்ஸில் ட்ரோன் ஷாட்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னா, ரெஸ்ட்ரிக்டடான ஒரு ஏரியாலாம் நிறைய இடத்துல. எடுக்க முடியுமான்னு தெரில. ட்ரோன் வச்சுருக்கேன். அப்படி இல்லைனா இந்த இடத்துலேருந்து அது ஸ்விம்மிங் பூல்லேருந்து மேலே தூக்கி அப்படியே உங்களுக்கு ட்ரோன் ஷாட்ன்றது காட்டுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலியில் 85% ஹிந்துஸ் தான் இருப்பாங்களாம். வென் கம்பேர் டு ஜகார்த்தா, இந்தோனேஷியா மற்ற பார்ட்ஸில். மிச்ச பார்ட்ஸில் எல்லாமே முஸ்லீம்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. பட் பாலியில் உங்களுக்கு 80 to 85% ஹிந்துஸ் தான். அண்ட் இங்கே இருக்கிற பெண்கள் பற்றிலாம் கேட்டேன் எப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்குலாம் பசங்களை பிடிக்குமா, இந்தியன்ஸ்லாம் பிடிக்குமா, வெறும் காசு இருக்கிறவங்களை மட்டும் தான் பார்ப்போம். நோ நோ நோ, வெரி வெரி குட் கேர்ள்ஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரோ சொல்லியிருக்காரு. ஸோ ப்ரோ, பிஃபோர் லீவிங் டு இந்தியா I want to marry Bali girl. Okay. 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 You help me with that. Yeah. So you have children? Yes, I have children. Son or daughter? Son. Okay. One son, one 2 daughter. Oh. 3 wife. 3. No, just one. Only one. Okay. Just No problem, bro. You can only 4 or 5 also. This is like shopping area? Yeah, this is the shopping area. Kuta, yeah, this is the Kuta. Now it's still in Kuta area. Okay. நல்லா அழகா இருக்கு guys. எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் டைம்ல அப்படியே சும்மா ஜாலியா நடந்து வரலாம்னு நினைக்கிறேன். சும்மா ஷாப்பிங் மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிட்டு. கானா காலையா கண்ணா. பாலிக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய பார்க்கலாம் கைஸ். அண்ட் பாலி எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே மேக்ஸிமம் கல்யாணம் ஆனவங்க, லவர்ஸு, கப்புள்ஸு, ஹனிமூனுக்கு தான் மெயினாக இங்கே வரது. ஏன்னா இங்கே இருக்கிற கல்ச்சர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சூப்பரான ஒரு கல்ச்சர், பாலி கல்ச்சர். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் ஃபாரினர்ஸ். கிளைமேட் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படின்னா, ஜான் டிசம்பர் இந்த மாதிரி டைம்லலாம் மழை பெய்யுமா, செம்மையா சூப்பராக மழை பெய்யுமா. ரோட்ஸ்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே குப்பை இருக்கு. பட் எனக்கு இந்த மாதிரி ஆர்கிடெக்சர்ஸ் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. இந்த கலர் பார்த்தீங்களா இந்த காருது. ஸோ ஹியர் இன் பாலி தேர் இஸ் ப்ரொடுவா பிராண்ட் ஆல்சோ, ரைட்? கார் ப்ரொடுவா. ஓகே. ஸோ நிறைய ஷாப்ஸ், ஆனால் எல்லாமே லக்ஸரியான ஷாப்ஸ் கைஸ். எல்லாமே ஜுவல்ஸ்லேருந்து எல்லாமே வச்சிருக்காங்க. ஆனால் இங்கே மேக்ஸிமம் இவங்க நம்பி இருக்கிறது லைக் 100% டூரிசம் தான். டூரிசம் அதை நம்பி தான் இவங்க இருக்காங்களே பாலி ஃபுல்லாகவே. சூப்பராக இருக்கு பாருங்களேன். நைட்டு ஒரு வாக் வரலாம். நான் வம்சி అయ్యో బ్రో సాలే బ్రో నైట్ ఏంది బ్రో ఏంది. ஸோ இங்கே பாலியில் பார்த்தீங்கன்னா டர்ட் பைக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக இருக்குது. bali.dirtbikes.com, மோட்டர் பைக் அண்ட் என்டியூரோ டூர்ஸ். ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் பைக்லாம் கூட ஓட்டலாம். ஆக்சுவலாக நான் ஸ்கூட்டி ரெண்டல் எடுக்கலான்னு இருக்கேன் இங்கே பக்கத்தில் லோக்கல்லாம் சுற்றுறதுக்கு. 1 lakh per day. ஒரு நாளைக்கு 1 lakh கேட்பாங்களா? 1 lakh ஒருனா நம்ம ஊர் காசுக்கு ஒரு 500 600. ஹெல்மெட் மேண்டட்டரி அங்கே. டிராஃபிக் போலீஸ் பயங்கர ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்களாம். நம்ம ஒரு ஹெல்மெட் எடுத்துக்கிட்டு ஈவினிங் எங்கேயா சும்மா அப்படியே சுற்றலாம். சுற்றிட்டு பக்கத்தில் எங்கே ஷாப்பிங் கீப்பிங் போயிட்டு வரலாம். ஏன்னா மேக்ஸிமம் இன்னைக்கு 2 o'clock 3 o'clock ரூமுக்கு போயிடும். அதுக்கப்புறம் ஃப்ரீ தான். ஸோ கைஸ், அதே மாதிரி இங்கே பெட்ரோல் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 1 liter 10,000 பாலிக்கோட கரன்சி. அண்ட் இங்கே இன்னொரு ஹைலைட் என்னன்னா, சர்ஃபிங்கில் செம ஃபேமஸ் பாலியில். இந்த சி வாட்டர் ஆக்டிவிட்டீஸு இதெல்லாம் வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் ஆக்சுவலாக செம்ம ஃபேமஸ் பாலியில். இங்கே 10,000 பாலி கரன்சி வருது 1 liter பெட்ரோல். அப்படின்னா நம்ம ஊருக்கு எவ்வளோ வரும்னா, கம்மி தான் ப்ரைஸ் ஆக்சுவலாக. ஒரு 25 rupees 30 rupees வரும்னு நினைக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் கம்மி தான். டெல்லியில் இருக்கிற ஒரு பெப்பிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கோம். சன்ஸ்கிரீன் லோஷன் வாங்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போய் சந்திக்கிறேன். ஸோ இதுதான் கைஸ் இங்கே பெப்பிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் போல். சாப்பிட்றதுலேருந்து சாக்லேட்ஸு,
சரக்கு, வைனு. ஸோ சன்ஸ்க்ரீன் வாங்க தான் வந்திருக்கோம். அண்ட் பர்ஃப்யூம் இங்கே இருக்குது. பர்ஃப்யூம் ஒன்று வாங்கணும். பெரிய சூப்பர் மார்க்கெட்டு கைஸ், பயங்கர பெருசாக இருக்குது. என்ன வாங்கினியா இல்லையா வம்சி? டிலே பண்ணாது வம்சி. ஸோ பர்ஃப்யூம் ஒன்று பார்த்தேன் வாங்கலான்னு சொல்லிட்டு ஆக்ஸில். ஸோ 39,000 ரூபா, 39,000 இந்த ஊர் காசுக்கு. நம்ம ஊருக்கு எவ்வளோ வரும் கன்வர்ஷன் ரேட் போட்டு நான் சைடில் வேணால் ஆட் பண்ணுறேன். கன்ஃபியூஷனாக இருக்குது ஆக்சுவலாக 39,000 எவ்வளோன்னு. பர்ஃப்யூம் நிறைய இருக்குது. கம்மி ரேட்டில் ஏதாவது வாங்கிக்கலான்னு பார்க்குறேன். இது பாருங்கள், இந்த பர்ஃப்யூமு 1,76,000. ஸோ இங்கே பார்த்தீங்களா முன்னாடி ரோடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபார்மிங், அப்படியே விவசாயம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆக்சுவலாக. இது பார்க்கறதுக்கு அப்படியே இது ஒரு விண்டோஸ் வால்பேப்பர் மாதிரி இருக்குது. அந்த பழைய காலத்து கம்ப்யூட்டரில் இருக்கும்ல அந்த வால்பேப்பர் ஃபீல் வருது பார்க்குறதுக்கு. ஸோ திஸ் இஸ் ஹில். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், நாங்கள் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு பப்ளிக் பஸ் கூட நாங்கள் பார்க்கல, கவர்மெண்ட் பஸ்ஸு. நான் கேட்டேன் ஆக்சுவலாக எதுலனா இங்கே பஸ்ஸே கிடையாதான். ஸோ இங்கே பஸ்ன்றதே இல்லையா பப்ளிக் பஸ்லாம், ஒன்லி டாக்ஸிஸ் அப்படி இல்லை இந்த கிராப் அப்படின்ற ஒரு இது. ஸோ இங்கே ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, பெர்டாமினா அப்படின்னு ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் இருக்குங்க, பெர்டாமினா. ஸோ இங்கே பஸ்ஸே கிடையாது. அப்படி வந்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுக்கணும்னா கேபு அப்படி இல்லை அந்த ஸ்கூட்டி, இது ரெண்டு தான் உங்களுக்கு ஆப்ஷனே. ஆனால் ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருக்குது. ஒரு ரோட்ஸ்லாம் அருமையாக இருக்குது, க்ரீனரியாக இருக்குது, அங்கங்கே அக்ரிகல்ச்சர். அப்படியே டக்குன்னு பார்த்தா லெஃப்டில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய மார்பிள் ஷாப்ஸு, இந்த ஆர்டி கிராஃப்ட்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. பெட் ஷாப்புங்க நிறையா இருக்குது பாலி ஃபுல்லாகவே. பெட் ஷாப்ஸ் நிறையா இருக்குது. டுகாட்டி பைக்லாம் பார்த்தோம், யமஹா இருக்குது, ஹோண்டா இருக்குது. இங்கே ஹோண்டா நிறையா இருக்குது, ஃபார்ச்சுனர் டொயோட்டோவும் நிறையா இருக்குது. நல்லா என்ன சொல்கிறதுனா டிசம்பர் அந்த டைமில் வரணும், மழை பெய்யறப்ப இன்னும் சூப்பராக இருக்கும் போல. அண்ட் ரெண்டாவது என்ன, இங்கே சுனாமி வந்தப்பெல்லாம் இங்கே ஒன்றுமே ஆகலையா. இதெல்லாம் சேஃப் பாலிலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் ஐலாண்டு பக்கமாக அவ்வளோ சீக்கிரம் வராது. ஐலாண்ட்லலாம் அவ்வளோ பெருசாலாம் வராது சுனாமி உங்களுக்கு. நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது. மணி எக்ஸ்சேஞ்செலாம் ஏகப்பட்ட கடை இருக்குது கைஸ். ஆனால் என்னன்னா ஒரு கடையிலுமே இந்தியா அப்படின்னு ஒரு பேர் நான் பார்க்கவே இல்லை. இந்தியன் ஒரு கரன்சி எக்ஸ்சேஞ்சு ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு பைக்கு டுகாட்டி மாதிரி தான் இருக்குது. ஸோ பாருங்களேன், இவ்வளோ நேரம் ரோடு தானே இருந்துச்சு, அப்படியே இப்போ ரைட் சைடு திருப்புறோன்னா ஃபுல்லாக இந்த அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல்லாகவே. எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது பாருங்களேன், சூப்பராக. ஆனால் வெயில் அடிக்குது சொல்ல போனால். எங்கள் ஏரியா அரக்கோணத்தோட வெயில் கம்மி தான். அரக்கோணத்தில் காரில் கூட உட்கார முடியாது, அந்தளவுக்கு வெயில் அடிக்கும். பட் இது கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்குது. நிறைய ஃபாரினர்ஸ் இங்கே வராங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூட்டி எடுத்துடுறாங்க. ஸ்கூட்டி எடுத்துட்டு அழகாக ஸ்கூட்டிலே சுற்றுறாங்க. நிறைய பேர் இங்கேயே தங்கிடுறாங்க போல 2-3 மாதம். இங்கே பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது இந்த ஷாப்பு, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ வாட் இஸ் திஸ் ஏரியா நேம் ப்ரோ? சங்கு சங்கா இந்த ஊர் பேர். ஸோ இங்கெல்லாம் அவங்க என்ன சொல்கிறதுனா ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டினா ஒரு 4 lakhs கிட்ட ஃபைன் வருமா. 4 lakhsனா அதான் 5 lakhs கிட்ட ஃபைன் வருமா. நம்ம ஊர் காசுக்கு ஒரு 2,600 ரூபா. ஸோ அந்த மாதிரி ஃபைன் வருமா. அண்ட் ரெண்டாவது இங்கே இதெல்லாம் லீகல் இல்லை கைஸ். இந்த கஞ்சா இதெல்லாமே இல்லீகல் இங்கே கிடைக்கும். பட் ஆனால் இல்லீகல். ஸோ தாய்லாந்து மாதிரி கிடையாது. நம்ம அங்கெல்லாம் எப்படி வேப் ஷாப்லாம் நிறைய பார்த்தோம், கஞ்சா ஷாப்லாம் வீடுன்னு விற்றுட்டுனா இங்கே எல்லாமே இல்லீகல். ஸோ அதெல்லாம் அப்படியே சேல்ஸ் பண்ணக்கூடாது, பண்ணால் பிரச்சனை. ரெண்டாவது இந்த இது சொல்லுவாங்கல்ல, என்னது தாய்லாந்து இந்த பக்கம்லாம் போனோன்னா செக்ஸ்லாம் லீகல்னுவாங்க, அந்த ப்ராஸ்டியூஷன் இதெல்லாம். பட் ஆனால் இந்த ஊரில் அதெல்லாம் இல்லீகல். ஸோ கைஸ் டெம்பிளுக்கு வந்துட்டோம். இந்த டெம்பிள் பேர் தான் தானா லாட் டெம்பிள். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரெண்டாவது க்ரௌடும் பெருசாக இல்லை கைஸ், க்ரௌட் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, ரொம்பலாம் க்ரௌட் இல்லை. ஸோ கைஸ் நாங்கள் டெம்பிளுக்கு வந்துட்டோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வோக்ஸ்வேகனில் லோகோவில் ஏகப்பட்ட விண்டேஜ் கார்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், கலராக பார்த்தீங்கன்னா கார்ஸ் இருக்குது. இது இங்கே லோக்கலில் சுற்றி காட்டுறதுக்கு நினைக்கிறேன். இந்த டெம்பிள் பற்றி இப்போ பேசணும் அப்படின்னா 2-3 விஷயங்கள் இருக்குது. நான் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். கிட்ட ஒரு ரெஸ்ட் ரூம் வந்திருக்கேன். ஒன்று கடிக்கிறதுக்கு என் லைஃப்பில் 3000 ரூபாய் கொடுத்து நான் போனதே இல்லை.
3000 rupees கொடுத்துட்டு உள்ள போகணும். பாலி கரன்சியில் சொல்கிறேன், நம்ம ஊர் காசுக்கு கம்மி தான், என்ன ஒரு 10 ரூபாய் 20 ரூபா வரும். ஸோ அப்படியே டெம்பிள்குள்ளே வந்துட்டோம் கைஸ். நாங்கள் ஆக்சுவலாக இங்கே என்னென்னா ஒரு எத்தனை வருஷம் முன்னாடி இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா பாலியில் ரொம்ப ஃபேமஸ். பட் இது அஃபிஷியல் கிடையாது. நீங்கள் அஃபிஷியல் கிட்டலாம் போனீங்கன்னா பயங்கர டைம் ஆகும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. எல்லாருமே இங்கே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே இந்த ஒரு டெம்பிள் என்ன அப்படின்னா மனுஷன் கட்டின டெம்பிள் கிடையாதான், பீச் நடுவில் இருக்குமா இந்த டெம்பிள். இது அதுவாக கடவுளாக கட்டின ஒரு டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் நம்பிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு விஷயம். ஸோ கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளதாக இருக்கும் டெம்பிள் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்குள்ளே. என் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வியூ இருக்குது. ஆக்சுவலாக ஏன் பாலி மேலே இவ்வளோ ஒரு கிரேஸ் எல்லாருக்கும் அப்படின்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. ஸோ என் ஃப்ரண்ட்டில் வியூ பார்க்குறீங்களா, சத்தியமாக அன்பிலீவபுளான ஒரு வியூ. கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக அவ்வளோ சூப்பராக இருக்குது கைஸ். இந்த மாதிரிலாம் நான் நிறைய நெட்டில் தான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி விஷுவல்ஸ்லாம். 3, 2, 1 அங்கே பாருங்கள் கைஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா வியூ. அப்படியே செம்ம க்ரீனரியாக பயங்கரமாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல எனக்கு பிடிச்சது அந்த கீழே தண்ணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. வாவ். ஆக்சுவலாக இந்த மாதிரி இது ஹிடன் கிடையாது, ஹிடனாக பாலியில் ஏகப்பட்ட பிளேசஸ் இருக்குது இந்த மாதிரிலாம். இது எனக்கு தெரிஞ்சு இது மேன்மேடு கிடையாதுன்னு நினைக்கிறேன், இது நேச்சராகவே அப்படி தான் இருக்கும் போல். சூப்பராக இருக்குது இடமே, பயங்கரமாக இருக்குது. ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் இருக்காங்க. அந்த லாஸ்ட்டில் இருக்கிறதா எனக்கு தெரிஞ்சு டெம்பிள் நினைக்கிறேன். ஃபேஸ் அப்படியே ஃபுல் ஸ்வெட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் கையில் பார்த்தீங்கன்னா கண்டக்டர் மாதிரி ட்ரோன் பேக் எடுத்துன்னு வந்திருக்கேன். இங்கே ட்ரோன் ஷாட் எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அலோவ் பண்ணாங்கன்னா இந்த விஷுவல் உங்களுக்கு வேறு லெவலில் காட்டலான்னு இருக்கேன். இந்த ஃப்ரேமே பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரிப்பில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நமக்கு இந்த ட்ரிப் ஸ்பான்சர் பண்ணது ட்ராவல் பார்ட்னர் இஸ் ஜாலி ஹாலிடேஸ். நான் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். க்ரீனரினா பாலி, பாலினா க்ரீனரி. வாவ். என் ஃபஸ்ட் டைமில் இந்த மாதிரிலாம் பார்க்குறேன் கைஸ், ரொம்பவே நல்லா இருக்குது. பட் இதோட ஹிஸ்ட்ரி பற்றிலாம் எனக்கு பெருசாக தெரில, இந்த ஒரு கோயில் எதுக்காக கட்டினாங்க, என்ன ரீசன் அப்படின்னு. பட் தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஆட்கள் இருக்காங்க. நம்ம அப்படியே உள்ளே நடந்து போவோம். ஸோ பட்டு பொலாங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. விசிட்டர் என்டரிங் திஸ் டெம்பிள் ஆர் கைண்ட்லி டு பி ட்ரெஸ்ட் நீட்லி அண்ட் ப்ராப்பர்லி, டு பி அப்சர்வ் அண்ட் எக்ஸிஸ்ட் டைரக்ட்ரி, டு ஸ்டே அவே டியூரிங் யுவர் பீரியட் ஃபார் த லேடிஸ். ஸோ லேடிஸ் அந்த பீரியட்ஸ் இருக்கும்ல, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிளுக்கு ஒரு வரக்கூடாது. ட்ரெஸ்ஸு ப்ராப்பராக போடணும். நம்ம இதுக்கெலாம் உள்ள ட்ரெஸ் போட்டுட்டு போகக்கூடாது. ஸோ இதோட டெம்பிளோட ஸ்டார்டிங் இது. ஆனால் ட்ராபிக்கல் கிளைமேட்ஸுக்கெலாம் செட் ஆகணுன்னா கொஞ்சம் நாள் ஆகும் கைஸ். வெயில் தான், பட் ட்ராபிக்கலாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். நான் அந்த சன்ஸ்க்ரீனில் போட்டுட்டு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த கிளிஃபு தான், கிளிஃபு, பீச்சு. எனக்கு தெரிஞ்சு ஹை வேவ்ஸ் வரும்போது அந்த மலையில் பட்டு மேலே அடிக்கும்னு நினைக்கிறேன் தண்ணி. இருக்கும் எப்படி பார்த்தாலும் 35 டிகிரிக்கு வெயில் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ், டு நாட் என்டர் எக்ஸப்ட் டு ப்ரே. ஸோ ப்ரே பண்ணுறதுக்கு மட்டும்தான் உள்ளே போகணும். அங்கே இருக்கிறது தான் ஐ திங்க் நமக்கு மெயின் டெம்பிள் நினைக்கிறேன். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இங்கே இளநீலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. பாருங்கள், என் கையை சின்னதாக தான் தெரியுது. ஒரு இளநியில் ஒரு 5 லிட்டர் தண்ணி இருக்கும் போல், அவ்வளோ பெருசாக இருக்குது. அண்ட் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இது என்ன சொல்கிறதுனா ஒரு அப்கிரேடான வர்க்காலா கிளிஃப் மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்னென்னா நிறைய மரம்லாம் வச்சு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் இங்கே, விச் இஸ் ரியலி நைஸுங்க. நான் ஆடியோ உங்களுக்கு கேட்குதுன்னு நம்புகிறேன், ஏன்னா மைக் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் கண்டிப்பாக நல்லா தான் கேட்கும். இன்றைக்கி எங்களுக்கு டெம்பிள் விசிட் தான். ஸோ இங்கே ஒரு வாவ் சூப்பராக இருக்குது இந்த இடமே. ஸோ கைஸ், இளநீ குடிக்க வந்திருக்கோம். இது ஒரு இளநீ பார்த்தீங்கன்னா 25 ரூபாய். என் லைஃப்பில் இவ்வளோ பெரிய இளநீ நான் பார்த்ததே கிடையாது. எப்படி பார்த்தாலும் ஒரு 2 லிட்டர் தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். இது வெட்டினதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் வச்சு கொடுக்குறாங்க போல். குடிச்சிட்டு என்னால் எனர்ஜி கண்டிப்பாக இருக்கும், பட் ஃபுல்லாக குடிக்க முடியுமான்னு தெரியல. பொறுமையாக குடிச்சிட்டு உங்களை அப்புறம் சந்திக்கிறேன் நான். கைஸ், இங்கே ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக ஆடியோ கேட்குதுன்னு தான் நம்புறேன், கிட்ட வச்சு தான் பேசுகிறேன். இங்கே தாங்க கொஞ்சம் காற்று அடிக்குது. இந்த வேர்வை பயங்கரமாக வரத்துக்கு சில்லுன்னு இருக்குது. ஆக்சுவலாக மேலே கொஞ்சம் ரெயின் க்ளவுட்ஸ் வந்திருக்கு, அப்படியே கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்குது. அந்த வெயில் தெரியல சொல்ல போனால். இந்த இடத்துல வியூ சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல சன்செட்டில் வரணும். சன்செட்டில் வரும்போது எனக்கு தெரிஞ்சு வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் லக்ஷதீப் அளவுக்கு க்ளீனாக இல்லை தண்ணி, பட் விஷுவல்ஸாக சூப்பராக இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கைஸ். எங்கள் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது பாலியில். இது ஜஸ்ட் எங்களோட டே 1 தான்.
ஆனால் இந்த ஒரு பேக்கேஜ் டீட்டெயில் பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு 4 nights 5 days ப்ரொவைட் பண்ணுறாங்க. வெறும் ஒரு ஆளுக்கு 19,990 rupees தான். இதில் உங்களுக்கு 4-star ஹோட்டல் ஸ்டே, பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு கேப், பிக்கப், ட்ராப், இந்த சைட் சீங் எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்க, விச் இஸ் ரியலி நைஸ். ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இன்க்ளூடட் கிடையாது, முன்னாடியே சொல்லிடுறேன், அது நீங்கள் தனியாக போட்டுக்கலாம் ஃப்ளைட் டிக்கெட்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் நாங்கள் சும்மா வெட்டியாக சுற்றிட்டு இருந்தோம். பட் இதுதான் கைஸ் மெயினான பிளேஸே. இங்கே இந்த டெம்பிள்னு சொல்லிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரம். இதுதான் ஆக்சுவலாக டெம்பிள். நம்ம ஊரில் எப்படி திருவள்ளுவர் சிலை இருக்குமோ இந்த கன்னியாகுமரியில், அந்த மாதிரி இது ரொம்ப கடலுக்குள்ளே இல்லை, பட் அந்த சீ ஷோரில் இது வச்சுன்னா கடவுளாக கட்டின ஒரு விஷயமா இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்புகிறாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் பார்க்குறதுக்கு. நான் இப்படி ஒரு டெம்பிள் என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. அவ்வளோ அருமையாக, அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இங்கே எல்லாருமே நடந்து போகிறாங்க. அங்கே ஆக்சுவலாக அங்கே டோக்கன் போட்டு அப்படியே இங்கே போகலாம் போல். இங்கே ஸ்டேலாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. லைக் வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேவும் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ரொம்பவே அழகாக இருக்குது கைஸ் இந்த டெம்பிள் பார்க்குறதுக்கு. என்ன ஒரு விஷயம், ட்ரோன் ஷாட் நாட் அலவுட். இந்த டெம்பிள் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் அப் வியூவில் காட்டுறேன், 5x ஜூமில். கிளாரிட்டி ஓரளவுக்கு தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மேலே ஏறுறாங்க, அந்த ஓரத்தில் நிற்கிறாங்க. பட் பெரிய அலலாம் அடிச்சதுன்னா கண்டிப்பாக தண்ணி உள்ளே அடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் செருப்பு யாருமே போடலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹெவி டைட்ஸ் வரும்போது எனக்கு தெரிஞ்சு அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் அங்கங்கே அந்த மலையே பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலாக மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த டெம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. இது சடனாக நான் தூங்கி நின்றேன், ஏந்து பார்த்தா ஒரு பயங்கரமான ஹில் ஸ்டேஷனில் இருக்கோம் நாங்கள். அப்படியே கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா வெளியே சில்லுன்னு ஆயிடுச்சு. அண்ட் மழை பெய்யுற மாதிரி இருக்குது, ஃபுல்லாக ரெயின் க்ளவுட்ஸ் இருக்குது. டக்குன்னு ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோ கூட்டு வந்துட்டாப்புல. சூப்பராக இருக்குது, ரோட்ஸ் அருமையாக இருக்குது, ரெண்டாவது கிளைமேட்டும் நல்லா இருக்குது. பாருங்க ஃபுல்லாக ரெயின் க்ளவுட்ஸ் தான், மேலே மழை பெய்யும்னு நினைக்கிறாங்க ஒரு நேரத்தில். இங்கே பாருங்க முன்னாடி மலை. ஓ மை காட், ஃபுல்லாக ஐ திங்க் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன் அந்த மலை மேலே. இங்கே பார்த்தீங்கன்னா மலை மேலே எவ்வளோ பேர் லேக் இருக்கு பாருங்களேன். ஏன்னா ஆக்சுவலாக இது பார்க்கும்போது இந்த மணலி ஃபீல் வருது. உலுந்தானு பெரட்டான். ஸோ இந்த டெம்பிள் பேரு உலுந்தானு பெரட்டான்ன்றது அந்த லேக் பேரு. ஸோ எவ்வளோ என்ன க்ரௌடு இருக்கு சாமி, ஃபுல் க்ரௌடு. ஓ ஃபேமஸ் டெம்பிள். வியூ ஆனா வேற லெவல்ல இருக்கு. இவன் வேற எந்த வியூ காட்டுறேன்னு கேட்குறான். ஓ கைஸ் ஆக்சுவலாக உள்ளே வந்துட்டோம். என்ன ஒரு விஷயம்னா சூப்பராக கிளைமேட் இருக்குது, செம்ம சில்லுன்னு இருக்குது. ஒரு 25 degrees இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே சிலைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் சாந்தமாக இருக்குது இந்த சிலைலாம். அண்ட் இது ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்பாட்டு, நிறைய பேர் இங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஆக்சுவலாக. நம்ம பாலியில் பார்த்தோம் அப்படின்னா ஹில்லு, லேக்கு, இங்கே ஒரு கோயில், ஒரு சூப்பரான ஒரு மரம். கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா தாறு மரம் இருக்குது. என்ன தரம் நிரந்தரம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த டைலாக் நம்ம சொல்லி. அண்ட் இந்த இடத்துல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன ஃபோட்டோ செஷன்லாம் முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லேக் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ஸோ கிளைமேட் நல்லா இருக்கிறதால பெருசாக வெயில் தெரில கைஸ். ஆனால் ஃப்ரண்ட்டில் லேக் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இந்த ஃப்ரேம் கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு கோயில். ஸோ என்ன சாமி இவங்க கும்பிட்றாங்கன்னு எனக்கு கிளியராக டீட்டெயில்ஸ்லாம் தெரியல. நம்ம ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபிலாம் நோண்டுற அளவுக்கு மைண்ட் செட்டும் இல்லை. அண்ட் இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அனிமல் உட்கார வச்சுருக்காங்க. என்ன அனிமலாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. அண்ட் ரெண்டாவது என்னென்னா இங்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இவங்க இது பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது கிராஸ்லேயே பண்ணியிருக்காங்க. சூப்பராக நல்லா இருக்குல்ல, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. பாருங்களேன் ஃப்ராகு கைஸ் பார்த்தீங்களா. ஃபர்பிடன் டு யூஸ் த ட்ரோன். ஸோ இங்கே ட்ரோன் ஷாட் எடுக்க முடியாது, ட்ரோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்காவாக போர்டு போட்டிருக்காங்க. அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், எடுக்க தேவையில்லை. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்மளால் வந்திருக்கு. அப்புறம் ஃபுல் டென்ஷனில் போகிறாப்புல சூப்பரான ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. உள்ள அலோடு கிடையாதுன்னு நினைக்கிறேன். சாமியோட இது மாதிரி இருக்குது. ஆனால் பின்னாடி ஒரு மலை வியூக்கு இன்றைக்கி எங்களுக்கு லக்கா என்னன்னு தெரியல. பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாகாக சூப்பராக இருக்குது. அண்டு இது ஒரு லேக் நல்லா இருக்குது ஆக்சுவலாக, ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த லேக்கு. பாருங்கள் என்ன ஒரு லொக்கேஷன் பாருங்களேன். வாவ், ஃப்ரேம் வச்சாலும் அருமையாக இருக்குது கைஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் டெம்பிள் ஏரியா. ஸோ இந்த ஒரு இடத்தோட லாஸ்ட் பொசிஷன் இது. அண்டு இங்கே லாஸ்ட்டில் தெரியறத கோயில் நினைக்கிறேன். ஸோ உள்ளே போகலாம், பட்டு செருப்பு கிருப்பு எல்லாம் கட்டணும். ரெண்டாவது என்னென்னா ரொம்ப அப்படியே கொடூரமாலாம் ட்ரெஸ் போட்டால் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே நம்ம அந்தளவுக்கு கொடூரமாலாம் ஒன்றும் போடலை. இடம் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது. இந்த கிளைமேட்டு பார்த்தாலே தெரியுதில்ல எவ்வளோ க்ளவுடியாக இருக்குது பாருங்களேன். சூப்பராக சில்லுன்னு பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. பசிக்குது, எனக்கு பயங்கரமாக பசிக்குது. இதான் சாப்பிட்ணும், சாப்பிட்டா தான் வேலைக்கு ஆகும். இந்த பஸ் கண்டக்டர் மாதிரி இந்த பேக் வேறு மாட்டணும். ட்ரோன் ஷாட்டும் எடுக்கலை, எதுக்கு எடுத்துன்னு வந்தனும் தெரில. பட் ஆனால் ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ். இந்த ஃப்ரேமே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன்.
பார்த்தீங்கன்னா லைக் இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது அண்டு இங்கே ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டு சாப்பிட்றவங்க சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த ப்ளசண்ட்டான கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு லைட்டாக எதாவது சாப்பிடுவோன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நம்மளோட ட்ரோன் இருக்குது. இதை எது எடுத்துன்னு வந்தனே எனக்கு ஐடியா இல்லை. இவ்வளோ நேரம் ட்ரோன் ஷாட்டே எடுக்கல. வெளியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளவுட் ஆகிடுச்சு. வரும்போது இங்கே எவ்வளோ பளிச்சுன்னு இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா புகை மண்டலமாக மாறிடுச்சு இந்த இடமே. அவ்வளோ சூப்பராக இருக்குது கைஸ். இந்த மாதிரி வெதரில் தான் எனக்கு தேவையில்லாத நினைவுகள்லாம் எனக்கு வந்துட்டே இருக்கு மைண்டில். இதில் ஏதோ ஒரு குரூப் போல் பேனர்லாம் வச்சுட்டு வி வெல்கம் இனோவேஷன் பிளஸ்ன்னு சொல்லிட்டு பேனரில் போட்டிருக்காங்க பாலிக்கு வந்திருக்கிறதால. ஸோ என்னை வெல்கம் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். நீ சொல்றது என் ஆடியன்ஸுக்கு புரியாது ப்ரோ, புரியாது. తెలుగు అర్థమైతే తమిళ వాళ్ళకి తెలీదు. ఆశకి హద్దుండాలి, నీ అనుకుండేదని సిగ్గుండాలా. கைஸ் யாரோ புரிஞ்சதுனா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கைஸ் இட் ஸ்டார்டட் டு ரெயின். என் கூட வந்தவன் எங்கனே தெரியல. யோ வம்சி கம். ஸோ மழை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன படிச்சா? மழை பெய்யுது. దా బ్రో, డోంట్ బి లైక్ ఎ ఫూల్ వంశీ, కమ్ విల్ గో. బ్రో కథలు చేయగా, ఇంకా కథలు పడింది చాలు. నాలో వంశీ బయటకు వస్తే మాత్రం మామూలుగా ఉండదు. ஸோ இப்போ நாங்கள் ரூமுக்கு போக போகிறோம். ஒரு 6 o'clock போயிடுவோம் நினைக்கிறேன். நெட்டும் இல்லை, சிம் கார்டும் இல்லை. ஒரு 10 லட்ச ரூபா மட்டும் இருக்கு கையில் கேஷ். అంతే. ஸோ இட்ஸ் ரெய்னிங் கைஸ். நாங்கள் காரில் போய் சந்திக்கிறோம். ஆக்சுவலாக டிரைவர் பார்த்தோன்னா பயங்கர காண்ட ஏத்துறா போல. గాండు కాదు டிரைவரு. நாங்க டைமிங் வரலன்னா தலைவன் சூசைட் பண்ணிப்போம் போல, அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா டென்ஷன் பண்றோம். டே 2 வீடியோ பாத்தீங்கன்னா இதோட முடிச்சிடுறாங்க கைஸ். இதுக்கப்புறம் டைரக்டா ரூமுக்கு தான் போறோம். இன்கேஸ் நான் ட்ரோன் ஷாட் ஏதாவது போட்டிருந்தா உங்களுக்கு நான் கண்டிப்பா ஆட் பண்றேன். பட் ஆஸ் ஆஃப் நோ பாத்தீங்கன்னா இங்க மழை பெய்கிறது. அதனால இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு நாங்க ரூமுக்கு போறோம். ஸோ 4:45 அண்ட் ஸ்விம்மிங் பூல்ல எங்களுக்கு ஆக்சஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்தியன் டைம் பாத்தீங்கன்னா 4:43னா 3:43 2:40 2 o'clock அந்த மாதிரி இருக்கும். பட் மழை பெய்யுது. இதை என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் போகிறோம். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ட்ரோன் ஷாட் வந்தால் என்ஜாய் பண்ணுங்க, இல்லைனா அடுத்த vlogல சந்திக்கலாம். பை கைஸ், பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க. வேற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் உள்ள போட போகிறேன். ஒரு அல்டிமேட்டான ஃபோட்டோகிராஃபர் என்ன எடுத்திருக்காரு 4-5 ஃபோட்டோ, அதுவும் போட்டு விடுறேன். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.